டாக்டர் பிரதீக் ஜோஷி கடந்த 6 வருடங்களாக லண்டனில் வசித்து வந்தார். இந்தியாவில் தங்கியிருந்த தனது மனைவி மற்றும் 3 இளம் குழந்தைகளுக்கு வெளிநாட்டில் ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க வேண்டுமென்று அவர் நீண்ட காலமாக கனவு கண்டிருந்தார். பல வருட திட்டமிடல், காகித வேலைகள் மற்றும் பொறுமைக்குப் பிறகு அந்த கனவு இறுதியாக நனவாகியது. அவரது மனைவி டாக்டர் கோமி வியாஸ், ஒரு மருத்துவ நிபுணர், இந்தியாவில் தனது வேலையை ராஜினாமா செய்தார். அவர்கள் பைகள் நிரம்பியிருந்தன, விடைபெற்றனர், எதிர்காலம் காத்திருக்கிறது என்று. நம்பிக்கை, உற்சாகம் மற்றும் திட்டங்களால் நிரப்பப்பட்ட அவர்கள் 5 பேரும் லண்டனுக்கு ஏர் இந்தியா விமானம் 171 ஏறினார்கள். இந்த செல்பியை எடுத்து அதை உறவினர்களுக்கு அனுப்பினர். புதிய வாழ்க்கையைத் தொடங்க ஒரு வழி பயணம். ஆனால் அவர்கள் அதை ஒருபோதும் அடையவில்லை. விமானம் விபத்துக்குள்ளானது. அவர்களில் யாரும் உயிர் பிழைத்ததில்லை. சில நிமிடங்களில் வாழ்நாள் கனவுகள் சாம்பலாகிவிட்டன. ஒரு மிருகத்தனமான நினைவூட்டல், வாழ்க்கை பயங்கரமாக உடையக்கூடியது. நீங்கள் கட்டும் அனைத்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்தும், நீங்கள் விரும்பும் அனைத்தும், அனைத்தும் ஒரு நூலால் தொங்குகின்றன. எனவே உங்களால் முடிந்தவரை வாழுங்கள், நேசியுங்கள், நாளை மகிழ்ச்சி தொடங்கும் வரை காத்திருக்காதீர்கள். இன்றே மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள்.